Hi friends, this is Vijay from Dhruvam Academy. நேற்று நம்ம 2026ல நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வெற்றியை இலக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னோனையும் வெறும் டெஸ்ட்டு மட்டும் நடக்கக்கூடிய பேட்ச் இது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணி அந்த பிடிஎஃபை நீங்களே படித்து டெஸ்ட் எழுதக்கூடிய பேட்ச் இது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ கிளாஸஸ் இருக்கும், லைவ் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். லைவில் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த லைவோட ரெக்கார்ட் செஷன் நம்ம கொடுத்துருவோம். ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது சிலபஸ் நம்ம இப்போ குரூப் 2 சிலபஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்குறோம். இதில் இருக்கக்கூடிய தமிழ் ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வீடியோ இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6 யூனிட், ஓகேங்களா, யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 யூனிட்டுக்குமே எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய யூனிட்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 6 ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது யூனிட் 5 ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இதில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ். இதுக்குமே நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதுக்கு நம்ம குறைச்சி இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. பாலிட்டி எடுத்துக்கிட்டாலும் இதில் 15 கொஸ்டின்ஸ் வருது. இதுவுமே நம்ம டெப்த்தாக தான் நம்ம பார்ப்போம். இந்த யூனிட் 2வும் யூனிட் 1ம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோம். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு சிலபஸ் என்டையராக கவர் ஆகிடும். ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் பொதுத்தமிழ் நம்ம அவுட் சோர்ஸ் புக்ஸும் நம்ம பார்த்துருவோம். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கிடையாது. பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ், ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் புக்ஸ். இப்போ எல்லாமே அவுட் சோர்ஸ் புக்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரிலேட்டடாகவும் நம்ம ஃபுல்லாக நம்ம டீச் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் எந்த ஒரியும் கிடையாது. அப்போது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். லைவில் அட்டன் பண்ண முடியாதவங்க நம்மளோட ரெக்கார்ட் செஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ கிளாஸஸில் என்ன பார்க்குறீங்களோ ஸோ அதோட பிடிஎஃப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிரும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வச்சுப்பீங்க. அதை தான் வச்சு நீங்கள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வாரமும் 200 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்கும். எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே போல் தமிழ் 100 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ், அப்புறம் மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த புக்கை பாருங்களேன். வெங்கடேசன் சாரோட புக்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. நம்ம சிலபஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 6ல் இருக்குது. யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது செப்பரேட் டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் இது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு சின்ன ஒரே ஒரு லெசன் யூனிட் 9 தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன பாட்டாக தான் இருக்கும். இது மட்டும் பத்தாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்கடேசன் சாரோட இந்த பார்ட் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற இந்த ஃபுல் சாப்டர் நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு 70 பேஜஸ் கிட்ட வரும். அது எல்லாமே எடுத்து நம்ம இப்படி நோட்ஸாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படில இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகம் அப்படிங்கிறது அந்த புக்ஸில் என்ன மாதிரியான டாபிக் கொடுத்துருக்குறாங்களோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு இந்த நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நோட்ஸை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸோ இல்லை இந்த புக்ஸோ அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு அதை அப்படியே வாசித்து விட்டு வரக்கூடிய கிளாஸஸ் கிடையாது. இந்த கிளாஸ் ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற இந்த விந்தைய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு உங்களுக்கு 100% மனப்பாடம் ஆகிடும். அந்த மாதிரி மனசில் நிறுத்துறது மாதிரி நம்ம டீச் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ பெரியார் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாருங்களேன். பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்த நீதி கட்சி, பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியார் அப்படிங்கிறது இங்கே கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3லேயும் தந்தை பெரியார் அப்படிங்கிறது கவர் ஆகும். இப்போ பெரியார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரியார் 1879 பிறந்ததுலேருந்து 1973 இறந்து போகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு காலக்கோடு மாதிரி டைம்லைன் மாதிரி கொடுத்து பெரியாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீச் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி படிக்கும் போது உங்களுடைய படிக்கிற மெத்தடே மாறிடும். நம்ம பிடிஎஃப் மட்டும் பார்க்கறது கிடையாது,
ப்ளஸ் இந்த நோட்ஸ், செப்பரேட் நோட்ஸ், இது துருவம் அகாடமியால் நம்ம டீம்னால் மேக் பண்ண நோட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கலந்து தான் ஒவ்வொரு மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணுறோம். ஏனோ தானோ அப்படிங்கிறது மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அது கிளாரிஃபை பண்ண வேண்டியது, இது வெறும் பிடிஎஃப் மட்டும் கொடுத்து டெஸ்ட் பேட்ச் வந்து கிடையாது. நீங்கள் இந்த மெட்டீரியலை பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே மெட்டீரியல் வந்து இருக்கும். இப்போ லோக்பால் லோக் ஆயுதா அப்படிங்கிறது பாலிட்டியில் முக்கியமான டாபிக். இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அழகு 4 பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா வரும். இப்போ இந்த லோக்பால்னா என்ன, லோக் ஆயுதா என்ன அப்படின்னா இன்னொரு டாபிக் வந்து சேர்த்துருக்கேன், லோக் அதாலத் அப்படிங்கிறது நான் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கிடச்சிரும். இந்த மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு போதும். ஈவன் வந்து நீங்கள் நாளைக்கு மெயின்ஸ் எழுதுறதுனா கூட வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை வச்சு உங்களால் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், அதாவது இனிமேல் ஃபர்தராக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறது மாதிரி தான் இந்த பிளானே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது பிளானுக்கு வருவோம். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன் டைம் பேமெண்ட்டாக 1000 rupees மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. 2026 நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் வந்து குரூப் 1 அப்புறம் குரூப் 2 2Aக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 அப்படிங்கிறது ஒரே எக்ஸாம் தான், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த மாதம் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 மாதத்துக்கு அப்புறம் வந்தாலும் அது வரைக்கும் நம்மளோட கைடன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நிறையா ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட லைவ் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸே நிறையா ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொடுப்போம். இப்போ லாஸ்ட் டைமில் வந்துட்டு நம்ம அதிரடி சரவடி அப்படிங்கிறது மாதிரி தமிழ் கிளாஸஸ் வந்து கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே இப்போ ஒரு தனி பிளான் போட்டு இந்த பிளான் 5 மாதம் இல்லை 6 மாதத்தில் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து இருக்கும். அட்மிஷன் அப்படிங்கிறது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பே பண்ணுறதுக்கு December 30. டெஸ்ட் பேட்ச் வந்து January 1 ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்குன்னு தனி நம்பர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒரு டெமோ வீடியோ. தமிழை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் புக்ஸ் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வீடியோ, ஒரு குட்டி கிளிப்பிங், நிறுத்தற்குறிகளில் ஸ்கூல் புக்ஸை தாண்டி எப்படி அவுட்டர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு டெமோ வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இது கிளிக்கபிள் லிங்க் தான். இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் மேக்ஸ் டெமோ கிளாஸ் வந்து ஷார்ட்கட்டோட ஒரு டைம் அண்ட் ஒர்க் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேங்களா, அடுத்தது பாலிட்டி டெமோ கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே ஒரு டெமோ கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது மாதிரி தான் நம்ம டீச்சிங் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம எடுக்கிற நோட்ஸும் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வீக் பிளான் மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 20 வீக்ஸ்க்கு இந்த பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக்கில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இங்கே எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அப்போது இந்த லெசன்ஸ் மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்து வீடியோ கொடுக்கறது கிடையாது. அவுட் சோர்ஸ் புக்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அவுட் சோர்ஸ் புக்ஸ் அப்படின்னா வெங்கடேசனோட, அவர் தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தன்டிக்கான புக்ஸு. வெங்கடேசன் அவரோட புக்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்டையராக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இது வந்து வீடியோ கிளாஸஸில் இருக்கும். இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தில் பங்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீக்லேயே இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஸ்கூல் புக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸில் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகும் அப்படிங்கிறது இந்த வேர் டு ஸ்டடியோட உங்களுக்கு இந்த பிளான் இருக்கும். இப்போ நிறைய பேர்ட்ட ஸ்கூல் புக் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஸ்கூல் புக் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்கூல் புக் இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த மெட்டீரியல் எல்லாமே ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஒரு டிரைவில் போட்டு நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெஃபரன்ஸே பார்க்க வேண்டியதில்லை. நம்ம கொடுக்குற வீடியோ கிளாஸஸ் மட்டுமே பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் அந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக கொண்டு போயிருப்போம். தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்கூல் புக் ப்ளஸ் ஓல்டு ஸ்கூல் புக் அப்புறம் அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே கவர் ஆகி வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம என்னெல்லாம் கவர் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வீடியோ இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியம் வந்து யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். செப்டம்பர் மாதம் 2025 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது மொதல் வீக் யூனிட் 1-2. அப்போ யூனிட் 1-2னா பாருங்களேன், இங்கே யூனிட் 1 சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. யூனிட் 2னா ஜாகிரஃபி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கடுத்து யூனிட் 3க்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. யூனிட் 4க்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அடுத்தது யூனிட் 5க்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. யூனிட் 6க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்த
வீக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது எந்த யூனிட்டில் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு தெரியாமல் படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு அப்டேஷனாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பைலிங்குவலில் இருக்கும். நம்ம டீச்சிங் வீடியோவும் பைலிங்குவலில் இருக்கும். தனி வட்டி கூட்டு வட்டி ஃபஸ்ட்டு வீக்குக்கான போர்ஷன் இதுவுமே நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட்டில் வந்து பார்ப்போம். ஒவ்வொரு வாரம் முடியும் போதும் 200 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 75 ஜிஎஸ் கொஸ்டின்ஸு, 25 அப்படிங்கிறது மேக்ஸு, 100 அப்படிங்கிறது தமிழ் கொஸ்டின்ஸு. 10 வாரத்தில் உங்களுக்கு என்டையர் தமிழ் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். 10 வாரத்துக்கு மேலே 11வது வாரத்திலிருந்து அடுத்தது 20வது வாரம் வரைக்கும் எல்லா வாரமுமே உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன், ஃபுல் தமிழ் பேக்கேஜ் அப்படியே யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் என்ன சிலபஸில் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு ரிவிஷன் வரும். ஏன் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் 7 டைம் ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அதே போல் எக்ஸ்ட்ரா சோர்ஸு, கவர்மெண்ட் சோர்ஸு, அது மாதிரி எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் தமிழ் வந்து வரும். ஸோ நான் நடத்தும் போதே சொல்லிவிடுவேன், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்தது, இது எக்ஸ்ட்ரா புக்ஸ்லேருந்து நம்ம எடுத்தது அப்படிங்கிறது நடத்தும் போதே சொல்லி தான் நம்ம வந்து டீச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறேன். எல்லா வீக்குமே பாருங்கள், இந்த என்டையர் பிளானுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகிடும். கிட்டத்தட்ட 20 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் இருக்கும். ஒரு ப்ராப்பர் இன்டர்வல் ஆஃப் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. நம்ம கொடுக்கறது தான், நம்ம பிடிஎஃப் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அதோட நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம ப்ரொவைட் பண்ணுற நோட்ஸு. ஸோ பெரியார்னு எடுத்துக்கிட்டால் அதோட டைம் லைன் மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட எப்படி டீட்டெயிலாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் டீச் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ரிவிஷன் கொடுத்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் இது வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 1 டைம் பேமெண்ட் 1000 rupees. இந்த 2026 வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்தராக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் லேட்டாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபர்தராக வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கும் போது நம்ம அதுலேயே எல்லாமே முடிச்சிருவோம். சப்போஸ் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா கால் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா இது மினிமம் ஸ்லாட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்போம், ஏன் டெஸ்ட் எழுதலை அப்படிங்கிறது மாதிரி கேட்டு கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுத வைக்குவோம். ஏன்னா படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, டெஸ்ட் அப்படிங்கிறது மஸ்ட்டு. டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடுறேன், நான் வந்து டிசிப்ளினாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே 1000 டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஓகேங்களா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஃபாலோ பண்ணுற அந்த எபிலிட்டி, அந்த மென்டாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இந்த பாத் வந்து 1 year பிளானு அப்படிங்கும் போது அந்த பாத் வந்து நம்ம போகிறது கடினமான பாத்து தான். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றதுக்கான அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.